ஹாய், ஐ மிஸ்ஸஸ் மாலா சுப்பிரமணியம் ஃப்ரம் மதுரை. நிறைய பதிவுகள் நான் போட்டுருக்கேன்ப்பா மகாபெரிவாளை பற்றி. அதனால் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், வாராகியை பற்றி போட்டுருக்கேன். மகாகாளி எல்லாரும் வேண்டின்றவன் எல்லாருமே நிறைய ஹாப்பியாக தான் இருந்திருக்கா. என்னுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா தயவு பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்க. அண்ட் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நம்பர் இருக்கும், இல்லாட்டி எனக்கு ஃபோன் பண்ணுங்க, ஒரு லைக் ஒன்று போடுங்க. உங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிள் எல்லாருக்கும் தயவு பண்ணி ஷேர் பண்ணுங்க. பிகாஸ் ஆஃப் நல்ல காரியங்கள் எல்லாருக்கும் ரீச் ஆகணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மகாபெரிவாளை பற்றி எத்தனையோ நடந்திருக்கப்பா, எத்தனை அற்புதங்கள் பண்ணியிருக்கார் அவருங்கிறது வந்துட்டு எல்லாருக்குமே தெரியும். பிகாஸ் ஆஃப் முதல்ல வந்துட்டு அந்த அளவுக்கு தெரியலை. இப்போ வந்துட்டு இவர் வாழ்ந்த காலத்துல எல்லாம் நம்ம இருந்திருக்கோமே அப்படிங்கிற ஒரு சந்தோஷமே நமக்கு பூரிப்பை கொடுக்கறது. அதுவும் அவரை நன்னா நீங்கள் மனசார வேண்டிண்டு விளக்கேற்றி எல்லாம் நீங்கள் பண்ணினேன்னாக்க உடனுக்குடன் ஒரு மாற்றமோ ஒரு நல்லதோ கண்டிப்பான முறையில் நடக்கிறது. அது நிறைய பேர் சொல்லியிருக்கார். நானே நிறைய அனுபவிச்சிருக்கேன் என்னுடைய வாழ்க்கையில். அதனால் அவருக்கு வந்துட்டு பெருசாக ஒன்றும் வேண்டாம், அவருடைய ஃபோட்டோ வச்சு ஒரு விளக்கேற்றி பருப்பு பாயசம்னு அன்றைக்கி சொப்பனத்தில் என்கிட்ட கேட்டார்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அதனால் இப்போ நான் வந்துட்டு பருப்பு பாயசம் தான் அவருக்கு பண்ணி நைவேத்தியம் பண்ணுறேன். நாளைக்கு அனுஷ நட்சத்திரம், அவருடைய நட்சத்திரம் பிறந்த நட்சத்திரம். அதனால் முடிஞ்ச வரைக்கும் எல்லாரும் நன்னா குளிச்சுட்டு கைகால் தாளம் பண்ணி எப்போ போல் வாசப்பறிக்கை கோலம் போட்டுட்டு அவருடைய ஃபோட்டோ இறக்கி வச்சு நன்னா தொடச்சிட்டு சந்தனம் போட்டு குங்குமம் போட்டு எல்லாமே இட்டு விட்டு அவருடைய தோடாஷ்டகம் பாடினாலும் பரவாயில்ல. அதுக்கப்புறம் இன்னும் 2-3 சின்ன சின்ன ஸ்லோகம் இருக்குது, அதை சொன்னாலும் பரவாயில்ல. இல்லை அரகர சங்கர ஜெய ஜெயசங்கர இதை ஒன்றை சொன்னாலே போரும். உங்களுக்கு உடனே 51 தடவை உட்காந்துட்டு அழகாக பொறுமையாக இதை மட்டும் நீங்கள் சொல்லுங்கள், அரகர சங்கர ஜெய ஜெயசங்கர. இந்த ஒரு வார்த்தையை மட்டும் 51 தடவை நீங்கள் சொன்னேன்னாக்கா கண்டிப்பான முறையில் திங்கட்கிழமை உங்களுக்கு ஒரு நல்ல நியூஸ். எப்படியாவது எந்த மொழி இதுதான் நடக்கும்னு சொல்ல முடியாது, ஏதோ ஒரு சந்தோஷம் தரக்கூடிய ஒரு விஷயம் கண்டிப்பான முறையில் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் என்னுடைய நம்பிக்கை. ஸோ அதனால் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் நாளைக்கு மகாபெரிவா பிறந்த நட்சத்திரம் 3ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருது. முடிஞ்ச வரைக்கும் எல்லாரும் அன்றைக்கி ஆட்டில் தான் இருப்பேன். ஆஃபீஸுக்கு போகிறவாளுக்கும் மேபி அன்றைக்கி லீவாக இருக்கலாம் கண்டிப்பான முறையில் நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் நாளைக்கு குளிச்சு மூழ்கி எல்லாம் பண்ணிவிட்டு எப்பவும் போல் ஆற்றுல வந்துட்டு குலதெய்வத்துக்கு எப்பவும் போல் காமாட்சி விளக்கு ஏற்றிருங்கோ. நம்ம எந்த காரியம் பண்ணிடலாம் குலதெய்வ நிந்தனை பண்ண பாங்க இல்லை. அதனால் அவருக்கு குலதெய்வத்துக்கு ஒரு விளக்கை ஏற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் மகாபெரிவாளை ஃபோட்டோ அழகாக எடுத்து வச்சு அவர் நன்னா மனசார வேண்டிண்டு ஓம் ஸ்ரீ மகாபெரியவா சரணம் அதை சொன்னாலும் பரவாயில்ல, அரகர சங்கர ஜெய ஜெயசங்கர சொன்னாலும் பரவாயில்ல. 51 முறை நீங்கள் இதை தயவு பண்ணி அழகாக சொல்லிவிட்டு உயதா ஒரு வேண்டுதலை வேங்கோ. அப்படி இல்லாட்டி எனக்கு என்னமா நல்லதை நடத்தி கொடுன்னு நீங்கள் வேண்டின்றேனாக்கா அவர் உடனே திங்கட்கிழமை கார்த்தாலைக்குள்ள உங்களுக்கு ஒரு நல்ல நியூஸு கண்டிப்பான முறையில் கிடைக்கும். எது சம்பந்தமாவது என்னமாவது நீங்கள் எதிர்பார்க்காம ஒரு நல்ல காரியம் நடக்கும். ஏன்னா அப்பேற்பட்ட ஒரு கருணை கடல் அவர், நடமாடும் தெய்வம், பேசும் தெய்வம். இன்னும் அவரை பற்றி சொல்கிறதுக்கு வார்த்தைகளே இல்லை. நான் நேத்திக்கு கூட ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். அதை கேட்டதுக்கப்புறம் எனக்கு அழுகியாக வந்துடுது. கண்ணு தெரியாத ஒருத்தி அவளை பார்க்க வர, அவளுக்கு கண்ணை கொடுக்குறார், அவர் பார்வையை கொடுக்குறாருன்னா அது எத்தனாம் பெரிய விஷயம். தெய்வம் வந்துட்டு நேரில் வராது, நீ போய் எல்லாருக்கும் நல்லது பண்ணு அப்படின்னு சொல்லி அவர் அமுச்சு வச்சுருக்கார். அவர் தெய்வம், அவர் மனுஷ பிறவினே அவர் நம்ம சொல்ல முடியாது. ஸோ அவர் கண்ணு பார்க்காதவாளுக்கு பார்வையை கொடுத்த கடவுள் அல்லவா அவர். ஸோ அந்த மாதிரி எத்தனையோ அற்புதங்கள் பண்ணி வச்சுருக்கார். நிறைய வியாதிகளை ஆரோக்கியம் நல்லா குணப்படுத்தி ஆரோக்கியமாக அவளை பண்ணி வச்சுருக்கார். நிறைய பேருக்கு ஐஸ்வர்யம் கொடுத்துருக்கார், நிறைய பேருக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருக்கார். நீங்கள் இந்த இடத்துக்கு போ, இவனோடையே பேசு, உனக்கு அதான் அந்தந்த இடத்துல எப்படின்னா இது ஜஸ்ட் லைக் தட் நீ போ நடக்கும்னு சொல்கிறது அப்படிங்கிறது வேற. நீ இந்த இடத்துக்கு நீ போனேன்னாக்கா உனக்கு நடக்கும்னு சொன்ன அங்கே இனி ஒருத்தர் அவள்கிட்ட சொல்லி அந்த ஆள் அங்கே வந்து அவ 2 பேரையும் ஒரு மிங்கிள் பண்ணி, அதாவது எப்படி இதெல்லாம் அவருக்கு தெரியறது, அவர் எப்படி நடத்தி வைக்கிறாருன்னே தெரியல. இப்போ அதாவது ஒரு எல்லாருக்குமே எதாவது ஒரு கனெக்ஷன் மாதிரி போயின்னு இருக்கு. அவர் பண்ணுற காரியங்கள் அத்தனையும் நீங்கள் நல்லா நோட்டீஸ் பண்ணி பாருங்களேன். ஒரு கனெக்ஷன், இதுலேருந்து ஒன்று அதுலேருந்து ஒன்று அப்படியே கனெக்ட் பண்ணி அத்தனை நல்ல காரியங்களும் அவர் சொல்கிறது அத்தனையும் ஆனால் நடக்கிறது. ஸோ அதனால் நீங்கள் தயவு பண்ணி நன்னா அவரை வேண்டின்றேன்னா உங்களுக்கு நல்லது மட்டுமே நடக்கும். இடையில கர்மா அப்படிங்கிறது நான் சொல்லியிருக்கேன் எல்லாருக்குமே இருக்கும். அதனால் அதை வந்துட்டு நம்ம மாற்ற முடியாது, அதை நம்ம கொஞ்சம் அனுபவிச்சு தான் ஆகணும். அதனால் கண்டிப்பாக கர்மாவிலேருந்து விடுபட முடியாது, ஃபுல்லாக வர முடியாது, ஓரளவுக்கு நம்ம விடுபட்டு வெளியில் வரலாம். இவருடைய இதெல்லாம் இருந்ததுனாக்கா அனுகிரகம் நமக்கு கண்டிப்பாக இருந்ததுன்னா கண்டிப்பான முறையில் நல்லது மட்டுமே நமக்கு நடக்கும். அரகர சங்கர ஜெய ஜெயசங்கர. நாளைக்கு இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சு இந்த விளக்கேற்றி நன்னா நீங்கள் வேண்டிக்கோங்க. திங்கட்கிழமையே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நியூஸ் எது மூலியமாவது வரும். இது ஏன்னா 100% ஒரு உண்மையான நான் நிறைய அனுபவிச்சது. நிறையா பேர் நிறையா சொல்லின்னு இருக்கா, நன்னாவும் இருக்கா. நன்னா இருங்கோ எல்லாரும். 1000 காலம். அரகர சங்கர